நாகை மற்றும் திருவாரூரில் நடந்த தேர்தல் பரப்புரையில் திமுக அரசை தவேக தலைவர் விஜய் கடுமையாக விமர்சித்திருந்த நிலையில் அவரது பேச்சுக்கு பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் எதிர்வினை ஆற்றியுள்ளனர். அரசியலுக்கு வந்த உடனே என்னன்னு புரியல, அதனால தம்பிகிட்ட கொஞ்சம் எழுதி கொடுக்குறவரை சரியா எழுதி கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். ஏன்னா வர்றவங்க அதை கேட்கறதுக்காக வரல, அவங்க எல்லாம் அவரை பார்க்கறதுக்கு வராங்க, அவங்க ஓட்டு போடுறதுக்கும் வரல. ஒரு கூட்டம் வராங்க, ஆனால் சொல்றதை கொஞ்சம் சரியா சொல்லணும். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியை தமிழக அரசியலிருந்து விரட்டுவேன் அகற்றுவேன் என்று சொல்வது உண்மையாக இருந்தால் அவர் அதிமுகவுடைய கூட்டணியை தான் நாடி வர வேண்டும். அதிமுக கூட்டணி அங்க வைப்பதுதான் அவருக்கு சரியான ஆலோசனை, சரியான முடிவு. அதை தாண்டி தனித்து களம் இறங்குவோம் என்று சொல்வது திமுகவுக்கு அவர் வலு சேர்க்கின்ற விதமாகத்தான் அவரது நடவடிக்கையை தமிழ்நாட்டு மக்கள் பார்ப்பார்கள். நல்ல பாதையில் செல்லுங்கள், தைரியமாக முன்னேறுங்கள், மக்களுக்காக செய்யுங்கள் என்பதுதான் நான் எல்லா அரசியல்வாதிக்கும் வைக்கிற வேண்டுகோள். நான் வெறும் சிட்டிசனா இருந்தாலும் அப்படித்தான் வச்சிருப்பேன். அது எல்லா தலைவர்களுக்கும் பொருந்தும், எல்லா தலைவர்களுக்கும் பொருந்தும்னா விஜய் தனியா அப்படி நம்ம ஒதுக்க முடியும். எனக்கும் பொருந்தும், எல்லா தலைவர்களுக்கும், இந்தியாவில் இருக்க எல்லா தலைவர்களுக்கும் கூட்டம் சேர்த்துட்டா அது ஓட்டா மாறாது. அவர் என்னன்னா இன்னைக்கு 2 அரசாங்கங்கள் விமர்சனம் செய்யறாரு. ஒரு எதிர்கட்சி ஒரு இயக்கத்தினுடைய தலைவரா அவர் விமர்சனத்துக்கு உண்டான அவருக்கு முழுமையான அந்த சுதந்திரம் இருக்கு, அதெல்லாம் இது கிடையாது. ஆனால் எது சொல்லணும், குறைபாடுகள் இருக்கிறத சுட்டி காமிக்கிற தவறு கிடையாது. 19 எல்லாத்தையுமே சொல்றது உங்களை மாதிரி பத்திரிகைக்கார ஊடகவியாளருக்கு நாளடைவில் பொறுத்த வரைக்கும் அவருடைய நம்பகத்தன்மை குறையும். அவர் சகோதரர் விஜயோட நம்பகத்தன்மை குறையும்.